ஹலோ காய்ஸ், என்னதான் நைட்டு சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாலும் ஒரு 11 மணி 12 மணிக்கு மறுபடி பசிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கி வச்சுட்டு நான் செய்வேன். வாரத்துக்கு ஒரு டைமாவது இது ரெசிபி நான் 11 மணி 12 மணிக்கு செய்வேன். ஸோ அதனால் அந்த வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கு 2 மேகி பாக்கெட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இதில் மசாலா எல்லாமே நம்ம தாளிக்கலாம் தேவையில்லை. அதில் உள்ள மசாலாவை அப்படியே போட்டு ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி வச்சா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ அதனால் இது ஒரு சோம்பேறியான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான். இப்போ பாருங்கள், அதில் கொடுத்துருக்காங்க மசாலா. அந்த 2 பாக்கெட்டில் உள்ள மசாலாவுமே எடுத்து பிரித்து போட்டுக்கிட்டேன். இது பண்ணுறது ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். வேலையும் வேகமாக முடிஞ்சிடும். நைட்டு எந்திரிச்சு சமைக்கலாம் முடியாது. ஸோ இந்த மாதிரி பசிக்கிற டயத்தில் லைட்டாக பசியை தீர்க்கிறதுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்துருவேன். இதில் இந்த மசாலா தான் மெயினான மசாலாவே. ஏன்னா இந்த மசாலாவில் பயங்கரமாக ஸ்பைஸியாக இருக்கும். அது கூட சால்ட் எல்லாமே இருக்கும். நம்ம எதுக்குமே போட தேவையில்லை. அது கூட பார்த்திங்கன்னா இது ஒரு ஆயில் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பாக்கெட்டில். இதுலேயும் அந்த ஃபுட் கலரு, அந்த ஆயிலு எல்லாமே இதுக்குள்ளேயுமே இருக்கும். இதுலேயுமே ஸ்பைசி சால்ட் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. ஸோ நம்ம எதுக்குமே தாளிக்கலாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா எக்கு மட்டும் லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை தண்ணி மட்டும் ஊற்றிட்டு எல்லா மசாலாவையும் உள்ளே போட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அது நல்லாவே சூப்பராக குக் ஆயிரும். ஸோ இன் பிட்வீன் கேப்பில் ஏதாவது ஒரு ஜூஸ் கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவகேடோ எடுத்து இது மாதிரி கட் பண்ணி நல்லா பழுத்துருச்சு. இது இன்னும் 1 day இருந்துச்சுன்னா ரொம்பவும் அழுகி போன மாதிரி ஆயிரும். ஸோ இப்போவே நல்லாவே பழுத்துருச்சு. ஸோ அதனால இதுவும் ஒரு ஜூஸ் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு இங்கே பாருங்கள், லைட்டாக சாஃப்டாக ஸ்க்யூஸ் பண்ணாவே நல்லா எல்லா சதையுமே வெளியில் வந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு பழம். அதனால ஜூஸ் போட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சூப்பராக நமக்கு அவகேடோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மூடி வச்சுருந்தோம் இல்லையா மேகி, இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வேறு லெவலில் வெந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு எக்கு போட்டால் நல்லாயிருக்குன்னு யோசித்தேன். ஸோ அதனால் சென்டரில் ஒரு கேப் விட்டு அதில் ஒரு எக்கு மட்டும் போட்டு லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அதில் நம்ம எந்த ஒரு பெப்பர் பவுட்ரு அது மாதிரி ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி இதில் மேகிலே நம்ம போட்ட மசாலாவில் பயங்கரமான ஸ்பைசஸ் அதில் இருக்குது. அண்ட் சால்ட் எல்லாமே இருக்குது. நான் எக்குக்கு தேவையான லைட்டாக 1 பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி சென்டர்லேயே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக ஃபுல்லாக எல்லா சைடும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான ஒரு மிட் நைட் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அவகேடோ ஜூஸ் வித் மேகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.